प्रियात्मजानम् असि प्रेमदा व्यक्तं त्वम् उत्स्पृष्ट कदे प्रजापते प्रियात्मजानम् असि सुप्रमे स्मदा तदाभिमानं न विदु प्रपद्यसे यतः मत् आश्रयात् परितप्यतस यतः யாரும் படிங்க மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கிறீங்களா? சுலோச்சனா மாதாஜி. படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 20. வியக்தம் த்வம் உத்ருஷ்ட கதே பிரஜாபதே பிரியாத்மஜானாம் அசி சுப்ரமே மதாம் ததாபி மானம் ந பிது பிரப்யஸ்யதே யதக மத் ஆசிரயாத்க பரிதப்யதச சதக. மொழிபெயர்ப்பு பொருள் இருக்கிறது. தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பால் போன்று வெண்மை நிறமுடைய மனைவியே, தட்சன் தனது புதல்விகளிலேயே உன்னிடம்தான் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நான் நன்கறிவேன். ஆனாலும் எனது மனைவியாக நீ இருப்பதினால் அங்கு உனக்கு உரிய மரியாதை கிடைக்காது. என்னோடு கொண்டிருக்கும் தொடர்பினால் நீ வருந்த வேண்டி இருக்கும். பொருளுரை. சிவபெருமான் தனது வாதத்தில் அவ்வாறு சதி தனியே அங்கே போனால் கூட தனது மனைவி என்பதால் நன்கு வரவேற்கப்பட மாட்டாள் என்று கூறுகிறார். அவள் தனியாகச் சென்றால் கூட அவள் நினைப்பிற்கு நேர்மாறாகவே அனைத்தும் நடக்கும். ஆதலினாலேயே சிவபெருமான் அவள் தனியாக கூட தன் தந்தையின் இல்லத்திற்கு செல்லக்கூடாது என்று மறைமுகமாக வேண்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. இப்ப பாருங்களேன், அவர் சொல்றாங்க, சொல்லும்போது ஒரு அன்பான வார்த்தைகளை போட்டு மனைவியை பேசுறாங்க. ஏன்னா அவங்களும் மதிப்புக்குரியவர், சிறந்த கற்புக்கரசி, சிவபெருமானின் சிறந்த வைஷ்ணவர். அப்ப ஒரு வைஷ்ணவர் ஒரு வைஷ்ணவை எப்படி பேசுவாங்க, எப்படி சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லுவாங்க. அந்த உயர்ந்த வார்த்தைகளை போடுறார். பால் போன்ற வெண்மை நிறமுடைய மனைவியே, இந்த அன்பான மனைவியை முன்னாடி என்ன சொல்றாரு, அரை இடத்துல சொன்னாரு இல்லையா? அப்ப அழகு, ஒரு வார்த்தை விழி அப்படிலாம் சொன்னாரு. என்ன சொல்லி கொண்டாடினாரு? அப்ப சிறந்த விழியலை உடையவளை அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல பால் போன்ற வெண்மை நிறமுடைய மனைவிய அப்படின்னு சொல்லி சொல்லி விழித்து அப்படி அட்ரஸ் பண்றாரு, பண்ணிட்டு கூப்பிடுறாரு. தக்ஷன் தன்னோட புதல்விகளை இருக்கிற புதல்வியில ஒன்னட்டதான் ரொம்ப ஜாஸ்தி அன்பு வச்சிருக்காருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எனது மனைவியாக நீ இருப்பதால், அப்ப அவர் என்னோட பொண்ணு, அவளை நல்லா வச்சுக்கணுங்கிறத விட இன்னாரோட மனைவின்ற கண்ணோட்டத்துல பாக்குறாரு. அப்படி பாக்குறதுனால உனக்கு அங்க மரியாதை கிடைக்காது. புரியுதா? எந்தெந்த ஆங்கிள் பாருங்க. இப்ப அவரோட பொண்ணு அப்படின்னா அவர் கொஞ்சிறாரு, நல்லா வச்சுப்பாருங்கிறது ஓகே. இப்ப அவரோட பார்வை எப்படி இருக்கு? சிவபெருமானின் மனைவி, இன்னாரோட மனைவி, என் எதிரியின் மனைவி, அவன் எனக்கு மதிப்பளிக்கவில்லை, அவன் மதிப்பளிக்காதவனுடைய மனைவி நான் எப்படி மன்னிப்பேன்? இப்ப இந்த இடத்துல பழி வாங்குற புத்தி வந்துருது இல்லையா? அப்ப பழி வாங்குற புத்தி வர்றதுனால அப்ப உனக்கு அங்க மரியாதை கிடைக்காது. ஏன் இதுக்கு முன்ன இப்படி வரும்னு எப்படி தெரியும்? ஒரு வைஷ்ணவர் திரிகால ஞானியாக இருப்பார். 3 விஷயம் தெரியும். ஏற்கனவே நடந்தது, இப்ப நடக்கிறது, பின்னாடி வர்றது அவர்களுக்கு புரியும் இல்லையா? தீர்க்கதரிசியா இருப்பாங்க. ஓரளவுக்கு அனுமானமும் இருக்கும். இப்ப நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கு, சரியில்லைன்னா நமக்கு அந்த இடத்துல போனா மரியாதை கிடைக்காது. ஆனாலும் சரி, சில சில இடத்துல பாத்தீங்கன்னா இன்னாருக்காக நம்ம போகணும், போய் தலையை காட்டிட்டாவது வந்துடுறேன், இந்த இவங்க முகத்துக்காச்சும் நான் போறேன் அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல நீ அவங்களோட மனைவியா இருக்கறனால உனக்கு மரியாதை கிடைக்காது. என்னோட கொண்டிருக்கும் தொடர்பினால் நீ வருந்த வேண்டி இருக்கும், உனக்கு கஷ்டமா இருக்கும், அதனால நீ போக கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு. புரியுதா? அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது, நீ வருத்தப்படுவ, அதனால அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கு, மனசுல இவங்க சுடு சொற்கள் பேசினா கூட அந்த வார்த்தை தடுமாறாமல் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இனிய வார்த்தைகளை போட்டு சிவபெருமான் பேசுறார். இதுதான் இந்த உயர்ந்தவர்களுக்கான ஒரு உயர்ந்தவர்கள் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நல்லது. அப்ப சிவபெருமான் என்னோட செய்யறாரு, தன்னோட வாதத்துல அவர் சதி தனியே அங்க போனா கூட தனது மனைவி என்பதால் நன்கு வரவேற்கப்பட மாட்டாள் என்று கூறுகிறார். நீ அங்க போனா கூட வரவேற்பு உனக்கு நல்லா இருக்காது. வாங்க வாங்க, என்னடா பார்த்து கொண்டு ரொம்ப நாளாச்சே, நீ வந்துட்டியடா, நான் சந்தோஷம், என் கண்ணிலே நிக்கிறடா சொல்லி அணைத்துக் கொள்வதும் அன்பா உபசரிக்கிறதும், வாவா சாப்பிடு, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு?
இல்ல இங்க அப்படி முகம் திரித்து பார்ப்பதோ இல்ல பேசுவதோ இல்ல முகம் கொடுக்காமல் இருந்ததோ எப்படி இருக்கும் இல்லையா? அதனால அங்க போனா அங்க வரவேற்கப்பட மாட்டாள் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவள் தனியாக சென்றால் கூட அவள் நினைப்பிற்கு நேர்மாறாகவே அனைத்தும் நடக்கும். சதி என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல எல்லாரும் என்ன நல்லா வரவேற்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த நினைவுக்கு நேர் எதிர்மாறா நடக்கும்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. ஆதலினாலேயே சிவபெருமான் அவள் தனியாக கூட தன் தந்தையின் இல்லத்திற்கு செல்லக்கூடாது என்று மறைமுகமாக வேண்டுகிறார். ஆஹ் நீ வந்து என்னோட போறது மட்டும் இல்ல. சதி என்ன நினைக்கிறா? தன்னுடைய ஒரு மனைவி அழகா ஒரு கற்புக்கரசி சிறந்த வைஷ்ணவி அவங்க. அப்ப தன் கணவனோட போறணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசை. நீங்க வரல, நான் போயிட்டு போகுது, நான் மட்டும் போறேன் அப்படிலாம் நினைக்கல, அப்படி சொல்லல. அது அவங்களோட ஆசையும் நியாயமானது. ஆனா சிவபெருமான் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய மனைவிங்கிறதுனால அவங்க உன்னை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உனக்கு வருத்தப்பட வேண்டி இருக்கும். அதனால என்ன ஆகுது? நான் வரலன்னா நீ தனியா போனா கூட சரியா வராது அப்படின்னு சொல்லி மறைமுகமா வேண்டுகிறார். வேண்டுகோள் தான் சொல்றாரு, கட்டளை இடல. சோ இதுதான் ஒரு வைஷ்ணவன் ஒரு வைஷ்ணவை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மனைவியா இருந்தாலும் கணவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு இருக்கு. கணவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் மனைவியை எப்படி, அந்த என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க அன்பாக தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள். அந்த சிவபெருமானோட கதை, இதெல்லாம் இந்த லீலைகள் மூலமாக பகவான் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறார். சரியா? இதுல எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இல்லைங்க மாதாஜி. அடுத்தது போலாமா? போலாம் மாதாஜி. இப்ப 21ல இருந்து 24 வரைக்கும் ஒரே மாதிரி வரும். அப்ப சரி, இவர் என்ன நினைக்கிறாரு? அந்த தக்ஷனுக்கு தான் காழ்ப்புணர்ச்சி இருக்கு, ஆனா உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது போல தோணுதே அப்படின்னு ஒரு கேள்வி வருதான். சரி, மாமனார்ங்கிற முறையில நீங்களாவது மதிப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடக்குது. அது 21ல இருந்து 24 வரைக்கும் வருது, வேணா குறிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. இதுல பாருங்க. பாபச்சியமானேன ஹிருதா தூரேந்திரியக சம்ருத்திபி புருஷ புத்தி சாட்சினாம் அகல்பயேஷமதிரோடும் அஞ்சசா பரம் பதம் துவேஷ்டி யாதா சூராகரிம். மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 21. பாபுஷ்யமானேன கிருதா சூரேந்திரியः சம்ருத்திபி புருஷ புத்திசாட்சினாம் அகல்பயேஷாமதிரோடும் அஜ்ஞதா பரம் பதம் வேஷ்டி யாதாசுரஹரி. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். வீண் ஆணவம் கொண்டு மனதிலும் புத்தியிலும் அமைதியற்றிருப்போர் தன்னை உணர்ந்தோரின் பெருமையினை பெறார். தன்னை உணரும் நிலைக்கு உயர முடியாத அசுரர்கள் முழுமுதற் கடவுளிடம் காழ்ப்புணர்ச்சி கொள்வது போன்று தன்னை உணர்ந்த ஞானிகளிடத்தும் காழ்ப்புணர்ச்சி கொள்வர். பொருளுரை. தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் உள்ள உண்மையான பகைமைக்கு காரணம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் ஒரு இயல்பினை கொண்டவர் என்பதோடு அவர் பரமாத்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெருமையினையும் பெற்று தட்சனை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பதினால் தட்சன் சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டார். இதை தவிர வேறு சில காரணங்களும் உள்ளன. செல்வம் தந்த செருக்கினால் சிவபெருமானின் உயர்வினை தாங்கிக் கொள்ள தட்சனால் முடியவில்லை. சிவபெருமான் தன் முன் எழுந்து நிற்காததினால் அவர் மீது தட்சன் கொண்ட ஆத்திரமானது அவரது காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டமாகும். சிவபெருமான் எப்போதும் புலம் ஒன்றி அமர்ந்து பரமாத்மாவை எப்போதும் உணர்ந்து கொண்டிருப்பவர் என்பதனை புருஷ புத்தி சாட்சினா என்னும் வார்த்தைகள் இங்கே குறிப்பிடுகின்றன. எப்போது முழுமுதற் கடவுளின் சிந்தனையிலேயே தனது புத்தியினை வைத்திருக்கும் ஒருவரின் நிலை மிகவும் உயர்ந்தது என்பதோடு அதனை சாதாரண மனிதர்களால் பாவனை செய்யவும் முடியாது. தட்சன் வேள்விசாலையினுள் நுழைந்த போது சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததனால் அதனை கவனிக்காதிருக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த தட்சன் இச்சந்தர்ப்பத்தினை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவரை சபித்தார். உண்மையில் தன்னுணர்வு பெற்றவர்கள் ஒவ்வொருவரின் உடலையும் முழுமுதற் கடவுளின் ஆலயமாக காண்பார். ஏனென்றில் முழுமுதற் கடவுள் தனது பரமாத்மா வடிவத்தில் ஒவ்வொருவர் உடலிலும் இருக்கிறார். ஓர் உடலுக்கு ஒருவன் மரியாதை செய்யும் போது இதை முடிச்சுக்குவோம், அப்புறமா அது போலாம்.
ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்களேன், சரி நம்ம தக்ஷனுக்கு நிறைய குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப பிடிச்சவங்க தக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை குழந்தை பிறந்தது தக்ஷனுக்கு? எத்தனை பெண் குழந்தைகள் படிச்சோம்? அக்கா ஞாபகம் இருக்கா? 3 மாதாஜி. 16 3? 16 மாதாஜி. ம். 16 பெண் குழந்தைகள். யாரு மனைவி பேர் என்ன? தக்ஷன் மனைவி பேர் என்ன? சதியோட அம்மா பேரு பிரசூதி. மசூதி. தக்ஷன் பிரசூதிக்கு 16 பெண் குழந்தைகள். அந்த 16 குழந்தைகள்ல இந்த சதியை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? அப்ப இங்க பாங்க. இப்ப வந்து மொழிபெயர்ப்பு. அது இப்ப இதுல சொல்லப்படல. நம்ம சும்மா ரீகலெக்ட் பண்றோம். ஏதாவது ஒரு படிச்சோம் அப்படின்னா பழசு கொஞ்சம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே. இப்ப அது வீண் ஆணவம் கொண்டு மனத்திலும் புத்தியிலும் அமைதியற்று இருப்போர் தன்னை குணத்தோரின் பெருமையினை பெறார். மனசுல இருந்து தான் அப்படின்ற ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனசுலயும் சரி புத்தியும் சரி அமைதி இல்லாம இருக்கும். அப்ப தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மாவோட பெருமையினை அவங்க பெற மாட்டாங்க. இப்ப தனி உணர்ந்த ஆத்மா யாரு? சிவபெருமான். ஏன்னா சதா சர்வகாலமும் பகவானோட திருநாமத்தை உச்சரிப்பதும் சிறந்த வைஷ்ணவராவே அவர் இருக்காரு. அதனாலதான் அவர் ஆத்திரம் கொள்ளல, அமைதியா இருந்தாரு. மனைவிக்கு அட்வைஸ் பண்ணும்போது கூட அவர் அந்த பெண்ணை வந்து எப்படி அன்பா சொல்லணுமோ அப்படி வந்து அவளை அழகா வர்ணிச்சு அப்புறமா அதை பேச ஆரம்பிக்கிறார். இது நேர்ந்து அவருடைய நற்பண்புகள், உயர்ந்த குணங்கள் தெரிய வருது இல்லையா? தனி உணரும் நிலைக்கு உயர முடியாத அசுரர்கள் முழுமுதற் கடவுளிடம் காழ்ப்புணர்ச்சி கொள்வது போன்று தனி உணர்ந்த ஞானிகளிடத்திலும் காழ்ப்புணர்ச்சி கொள்வார். பொறாமை வந்து பகவான்கிட்ட மட்டும் இருக்காது. யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்கள்ட்டையும் போய் போம்பாங்க. காழ்ப்புணர்ச்சி இருக்கும். காழ்ப்புணர்ச்சின்ற வார்த்தை வந்து பொறாமை இருக்கு சொல்லுது. பொறாமைப்படுவாங்க. பொறாமைன்னு என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இது இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பொறாமைன்னா அடுத்தவங்களை பார்த்து இப்ப அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, வசதியா இருக்காங்க, நாம அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்களா மாதாஜி? அதுதானே பொறாமைன்னு சொல்லுவாங்க மாதாஜி. அது ஒண்ணு புகழாமல் இருப்பது. ஆஹ் இப்ப கிருஷ்ணருடைய உயர்ந்த தன்மை இருக்கு. அவர் நம்ம அப்ப கீர்த்தன் என்ன அர்த்தம்? கீர்த்தன் பண்ற கிருஷ்ணரை புகழ்றேன்னு அர்த்தம். எப்பொழுது எனக்கு காழ்ப்புணர்ச்சி குறைகிறதோ பொறாமை இல்லையோ அப்ப நான் அவரை நன்கு புகழ்வேன். யாரெல்லாம் புகழலையோ அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, பொறாமை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? பொறாமைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ நல்லா ஒருத்தவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சும்மா பார்த்துட்டு இவ என்னத்த பண்றது, நான் கூட தான் இது மாதிரி வச்சிருக்கேங்கிறது, இல்லைன்னா இதே மாதிரி நான் வாங்கிருவேனேங்கிறது, அப்படி ஏதோ ஒண்ணு சொல்லுவோம். ஆனா நிஜமாவே அவங்க அழகா இருக்காங்க, இல்ல ஒரு நல்லா போட்டிருக்காங்க, இல்ல ஒரு நல்ல குணமா இருக்காங்க, எல்லாரும் நல்லா ஸ்வீட்டா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம புகழ்ந்தோம் அப்படின்னா அது அவங்க மீது பொறாமை இல்லைன்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணரை பக்தர்கள் என்ன செய்யறாங்க? உடனே புகழ்றாங்க. எதெல்லாம் புகழ்றாங்க? அவருடைய குணம், ரூபம், லீலை, நாமம், பரிவ என்னது பரபல்யா, அந்த அந்த எல்லாரையும் சேர்த்து கொண்டாடுறாங்க இல்லையா? அப்ப வந்து கொண்டாடினாங்கன்னா காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். கொண்டாடலைன்னா அப்ப ஏன் அவங்களுக்கு புகழ் வரல? புகழ் வரல, அவங்களுக்கு பொறாமை இருக்கு. இந்த பொறாமைங்கிறது என்ன அப்படின்னா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களை குணநலங்களை புகழன புகழன புகழல அப்படின்னா அது வந்து பொறாமை. புகழ்ந்தோம் அப்படின்னா அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை, அவங்க புகழ்றாங்க, சாதாரண நார்மலா இருக்காங்க அர்த்தம். கிருஷ்ணரை புகழ்றோம். இப்ப பாருங்களேன், பார்த்தாலே தெரியுது. ஒரு நாத்திகனோ ஒரு தத்துவவாதியோ ஒரு சயின்டிஸ்டோ என்ன பண்ணுவான்? தான் 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 தன்னோட தம்பட்ட பெருமை அடிப்பான். பகவானுடைய உயர்ந்த தனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உயர்ந்த தனத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பொறாமை பிடித்தவர்கள், காழ்ப்புணர்ச்சி உடையவர்கள். இப்படி புரிஞ்சுக்கலாம். சரிதானா? கரெக்ட் மாதாஜி. அதுதான் சொல்லப்படுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கீர்த்தனம் கீர்த்தனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கீர்த்தனை பகவான பத்தி புகழ்ந்து நினைச்சு பாடுறது. எல்லாம் நல்லா பாடுறோம் பகவானை மாதாஜி. புகழ்ந்து பாடுறது. புகழ்ந்து பாடுறது. புகழ் கீர்த்தினால புகழ். கீர்த்தியோடு வாழ்வாயாக அப்படின்னா அர்த்தம் புகழ்வாக வாழ்வாயாக. புகழ்னா என்னது? உண்மையிலேயே நீ ஒரு ஆன்றவராக, சான்றவராக, ஒரு வைஷ்ணவராக சிறந்து எல்லாரும் மெச்சுமடி வாழ்வாயாகன்னு அர்த்தம். அப்போ கீர்த்தனம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை புகழ்வது. எப்படி புகழ்றோம்? அவருடைய எண்ணிலடங்கா கணக்கிலடங்கா குணங்கள், அவரோட லீலைகள் புகழ்றோம் இல்லையா? பாடுறோம். இப்ப கிருஷ்ணான்னு சொன்னாலே எல்லாமே அதுக்குள்ள அடக்கி வருது. அதுதான் அர்த்தமாகுது. சோ இங்க வந்து என்ன ஆகுது? அந்த அசுரர்கள் என்ன செய்வாங்க? நல்ல புத்தி இல்லாதவர்கள் அப்ப என்ன செய்வாங்க? பகவான்கிட்ட மட்டும் வந்து பொறாமைப்படா
படுறவங்களா, பொறாமைப்படுறவங்களா இல்ல, பக்தர்கள்டையும் பொறாமைப்படுவாங்களாம். பகவான்டையும் பொறாமைப்படுவார்கள், பக்தர்களையும் பொறாமைப்படுவாங்க. பரிவாரம்னு பேரு. அவர்களுடைய சூழ்ந்தவர்களையும் அவங்க கொண்டாட மாட்டாங்க. பொருளுரையில இந்த தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் உள்ள உண்மையான பகைமைக்கு காரணம் இங்கு விளக்கப்பட்டிருக்கு. இப்போ கரெக்டா வரப்போகுது. உண்மையான பகைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு. சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் ஒரு இயல்பினை கொண்டவர் என்பதோடு அவர் பரமாத்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெருமையினையும் பெற்று தட்சனை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பதனால் தக்ஷன் சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி கொண்டார். சில பேருக்கு யாராவது நல்ல கொஞ்சம் உயர்வான நிலையில ஒரு 4 பேர் அவங்கள புகழ்றாங்க, இல்ல அவங்களுக்கு திறமைசாலியா இருக்காங்க, அவங்க வெற்றி கொடி கட்டிட்டாங்க அப்படின்னா சில பேரால அதை தாங்கிக்க முடியாது. யாரு பெரிய எக்ஸாம்பிள் டக்குன்னு ஞாபகம் வர்றது யார் தெரியுமா? யார் சொன்னா? வெரி குட் மாதாஜி, வெரி நைஸ், அறிவாள். துரியோதன மிகச்சிறந்த பொறாமைக்கு எடுத்துக்காட்டும். அவன் பாத்தீங்கன்னா அப்படிதான் அந்த பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப பராக்கிரமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, மென்மையா இருப்பாங்க, எல்லா விதத்திலும் வீராதி சூரர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்திலும் அவங்க இவனை விட ஒரு படி உயர்வு. அந்த வெற்றியை இவனால் தாங்கிக் கொள்ள இயலாது. அப்ப அந்த துரியோதனை பொறாமை பிடிச்சு அழிஞ்சு அவனை விஷத்தை வச்சு கொள்றதும், அவங்களுக்கு உரிய அந்த அரச இத பதவியோ அந்த விஷயம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காமலோ இவன் தடை செய்து கொண்டே வர்றான். பலவிதமான இன்னல்களும் தந்துகிட்டே இருப்பான். அந்த துஷ்டர்களோட வேலை, அசுரர்களோட வேலையே என்ன அப்படின்னா பகவானையும் புகழ மாட்டாங்க, பொறாமை கொள்வார்கள். அந்த பரிவாரம் அவங்களோட சுத்தி பக்தர்களையும் படித்து எடுப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. சரியா? அதுதான் காழ்ப்புணர்ச்சி கொண்டவன். அப்ப சிவபெருமான் மிகச்சிறந்த பக்தரா இருக்காரு. யாரோட பக்தர்? கிருஷ்ணரு. கிருஷ்ணரையும் இவன் கொண்டாட மாட்டான், பக்தரையும் கொண்டாட மாட்டான். அப்ப அவருக்கு என்ன எப்படி இருக்கு? முழுமுதற் கடவுளோட ஒரு இயல்பை கொண்டவர். என்ன இயல்பு? உங்க சிவபெருமான் என்ன அவதாரம்? ருத்ராவதாரம். தாமச குணத்துக்கு தமோ குணத்துக்கு இல்ல, வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க. குணாவதாரம். தமோ குணம் ரைட்டு, குணாவதாரம் இல்லையா? ஒரு 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். சத்துவகுணம் விஷ்ணு அப்படி இருக்கார். தமோ குணத்துக்கு அதிபதியா நம்ம சிவபெருமான் இருக்கார். ரஜோகுணத்துக்கு பிரம்மாஜி. சோ குணாவதாரமாக வருகிறார். பகவானுடைய ஒரு குணத்தை ஏற்று வருகிறார். அதுதான் இங்க போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஒரு இயல்பினை கொண்டவர். என்ன இயல்பு? குணாவதாரத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார், குணாவதாரமாக இருக்கிறார். சரியா? என்பதோடு அவர் பரமாத்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெருமையினையும் பெற்று தக்ஷனை காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அவருக்கு பொறாம. ஏன் இப்படி காழ்ப்புணர்ச்சி? காரணம் வந்துட்டு. அடுத்தது, இதை தவிர வேறு சில காரணங்களும் உள்ளன. செல்வம் தந்த செருக்கு, ரொம்ப பிரஜாபதின்ற ஒரு உயர்ந்த பதவி, அந்த பதவி கிடைச்சதுனால செருக்கு. அதுதான் இங்க போட்டிருக்கு. உயர்ந்த செல்வத்தினால செருக்கு. சிவபெருமானின் உயர்வை தாங்கிக் கொள்ள தக்ஷனால் முடியவில்லை. சிவபெருமான் தன் முன் எழுந்து நிற்காததினால் அவர் மீது தக்ஷன் கொண்ட ஆத்திரமானது அவரது காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம். அப்ப இவர் என்ன நினைச்சிருக்காரு? நான் தக்ஷ பிரஜாபதி. ஆனா சிவபெருமானோட போஸ்ட் அதை விட உயர்வு. சரியா? ஆனா இவர் என்ன நினைக்கிறார்? நான் பெரிய பிரஜாபதி, எனக்கு தான் மரியாதை கொடுக்கணும், இவன் ஏன் எழுந்து நிற்கவில்லை அப்படின்னு ஒரு ஒண்ணு எதிர்பார்ப்பு மாதாஜி. மெயினா என்ன, யார்கிட்டயாவது போய் எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கலனாதான் பஃபுங்கிறோம் இல்லையா? கோபம் வருது. கோபத்துக்கு காரணம் என்ன? எதிர்பார்க்கிறோம். திருப்தி ஆயிட்டாங்கன்னா யாரும் எதிரே பார்க்க மாட்டாங்க. அவன் பாட்டு நிம்மதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அவன் தானும் அமைதியாக இருப்பார், அடுத்தவர்களையும் அமைதியாக வைத்துக் கொள்வார். தானும் சந்தோஷமாக இருப்பார், அடுத்தவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். தானும் திருப்தியாக இருப்பார், அடுத்தவரையும் சந்தோஷமாக திருப்தியாக வச்சிருப்பாரு. இது யாரோட குணங்கள்? வைஷ்ணவர். எக்ஸலண்ட். அது என்ன ஸ்லோகம் சொல்லுது பகவத்கீதையில்? பிரம்மபூத பிரசன்னாத்மான சோச்சதி ந காங்ஷதி சமபூதேஷு சர்வேஷு மத்பக்திம் லபதே பராம். அவன் நிலைத்த தெய்வீக நிலைத்த இன்பத்தில் நிலைத்திருப்பான், எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, எவதையும் அடையணும்னு அவன் நினைப்பதில்லை. எப்போது சமபூதே சர்வேஷு பூதேஷு, எல்லாரையும் சமமாக பார்ப்பார்.
பக்தி தொண்டில் ஈடுபடுவார். அப்ப ஈடுபடுறவங்க இப்படிதான் தெய்வீகத்தில் நிலைத்திருப்பாங்க. அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்காது. அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அடுத்தவரையும் எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் பாருங்களேன். இப்ப நீ போனா கவலையாயிடுவ, அங்க வருத்தமாயிடுவ, அங்க போகாதே சதி அப்படின்னு சதியை எப்படி நல்லா வச்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. அத சொல்றதும் நல்லாதான் சொல்றாரு. ரெண்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சொல்ற விதமும் அவர் எடுத்து சொல்ற விதமும் ஸ்வீட்டா இருக்கு. அவர் தன் மனைவியை அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் வைஷ்ணவா. சோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அசுரன் எப்படி இருப்பான், ஒரு பக்தன் எப்படி இருப்பாங்கிறத இந்த லீலைகள் மூலம் பகவான் நமக்கு காட்டி தருகிறார். சிவபெருமான் எப்போதும் உளமொன்றி அமர்ந்து பரமாத்மாவை எப்போதும் உணர்ந்து கொண்டிருப்பது என்பதை புருஷ புத்தி சாட்சினாம் எனும் வார்த்தைகள் இங்கே குறிப்பிடுகின்றன. எப்போதும் முழுமுதற் கடவுளின் சிந்தனையிலேயே தனது புத்தியினை வைத்திருக்கும் ஒருவரின் நிலை மிக உயர்ந்தது. நம்மளுடைய மனம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் பகவான் காலையில எழுந்தா நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம்? என்னுடைய புலன்கள், மனம் உட்பட எல்லா புலன்களையும் உங்களோட சேவையில ஈடுபடுத்தணும். எனக்கு நீ நாள் முழுக்க நான் ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், பக்தர்களோட இருக்கணும், பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், வேற எதுவும் சிந்தனையில் வரக்கூடாது, பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? சோ இதுதான் அந்த மாதிரி அவர் அப்படி இருக்கிறதுனால அதனை சாதாரண மனிதர்களால் பாவனை செய்யவும் முடியாது. இந்த சாதாரண மனுஷால புரிஞ்சுக்கவும் முடியாது, அதை பின்பற்றவும் முடியாது. ஏன்னா இவரது தளம் உயர்ந்த தளம். மிக உயர்ந்த தளத்துல யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரு. தக்ஷன் வேள்வி சாலைக்குள் நுழைந்த பொழுது சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருந்ததுன்னா அவருக்கு என்ன நடத்துக்குன்னு அங்க தெரியல. அப்படியே பகவானோட லீலையில அப்படியே சமாதி நிலையில ஆனந்தமா கழிச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாரு. அதனால அவருக்கு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அவனுடைய மனம் எங்க இருக்கிறது, அவருடைய புத்தி எங்க இருக்கிறது, கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால அங்க அவருக்கு என்ன நடந்ததுன்னே புரியாது. இப்ப நம்ம சில பேர் நம்மள என்ன பண்ணுவோம், ஆகத கிளாஸ்ல உட்கார்ந்துருப்போம், ஆனா வேற ஏதோ யோசிப்போம். சிவபெருமான் அந்த பொது இடத்துல வேள்வி சாலையில உட்கார்றாரு. மனம் முழுவதும் கிருஷ்ணரின் லீலைகளில் ஆழ்ந்திருக்கிறது. அவருடைய அழகுல, குணத்துல, ரூபத்துல, நாமத்துல அப்படி ஈடுபட்டு இருப்பதால் அங்க என்ன நினைச்சு தெரியலே தவிர அவர் மெனக்கட்டு தக்ஷனை தள்ளி வைக்கல. அவரை அவருக்கு மதிப்புக்கு கொடுக்க கூடாதுன்னு எந்திரிக்காம இல்ல. புரியுதா? ஏன் எந்திரிக்கலன்னு புரியுதா? அவர் தியானத்தில் பகவானுடைய நினைவில் ஆழ்ந்திருந்ததால் அங்க என்ன நடக்குது தெரியாதனால அவர் எந்திரிக்கல. ஆனா இத என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பத்துல இருந்து சிவபெருமான்கிட்ட பொறாம பிடிச்சிருந்ததுனால இந்த சந்தர்ப்பத்தினை நன்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இதான் சாக்கு அப்படிவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதை ஒரு சந்தர்ப்பமா நினைச்சு அதை அவர் சமைச்சுட்டு இருக்காரு. உண்மையில் தன்னுணர்வு பெற்றவர்கள் ஒவ்வொருவரின் உடலையும் முழுமுதற் கடவுளின் ஆலயமாகவே காண்பர். அதனாலதான் நம்மளும் என்ன செய்யறோம், எதுக்கு நம்ம டெக்கரேட் பண்றோம் நம்மளோட உடம்ப? நம்ம உடல் ஆலயம். பகவான் பரமாத்மா எல்லாரோட இதயத்திலும் எழுந்திருக்கிறோம். அதனால காலையில எழுந்தா ஓம் கேசவாய் நமக, ஓம் நாராயண் நமக, மாதவாய் நமக, ஓம் கோவிந்தாய் நமக 12 இடத்துல பகவானின் திருநாமங்களை உச்சரித்து, ஓ இது பகவானோட ஆலயம், அதை நான் அலங்கரிக்கிறேன். இந்த மனநிலையில் அலங்கரிக்கிறோம். அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. செய்யறோமா? ஓரளவுக்கு பழகிக்கோங்க. வெரி குட், பழகிக்கோங்க. சில பேரால வீட்டுல இயல்பா இருக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் தண்ணி சும்மா அப்படி தண்ணியாவது குழைச்சுக்குவோம், கேசவாய் நமக்கு போடலாமா? இந்த மந்திரம் வேலை செய்யும். அப்ப பகவானுடைய அவருடைய அந்த கேசவனை நினைக்கலாம், மாதவன், நாராயணா, கோவிந்தானை நினைக்கலாம். நினைத்து கொண்டே இடும்பொழுது அதே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. பகவானுடைய திருநாமத்தை சொல்லி நம்ம ஆலயத்தை தூய்மைப்படுத்திக்கிறோம். ஆலயம்னா எந்த ஆலயம்? பரமாத்மாவாக இதயத்தில் எழுந்துள்ள இந்த உடலை ஆலயமாக கருதி அந்த நாமத்தை, பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அலங்கரிக்கிறோம். சரியா? ஒரு இப்ப படிங்க மாதாஜி, அடுத்தது பாராகிராஃப் படிங்க. ஓர் உடலுக்கு ஒருவன் மரியாதை செய்யும் போது அது அப்போது உடலுக்கு செய்யப்படுவதல்ல, மாறாக அதில் உரையும் பரமபுருஷ பகவானுக்கு செய்யப்படுவதாகும். இவ்வாறு பரமபுருஷ பகவானையே எப்போதும் தியானிப்பவன் தனது வந்தனங்களை எப்போதும் தட்சன் அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தட்சன் அந்த அளவுக்கு பக்குவம் அடைந்தவர் அல்ல. அதனால் அவர் தனக்கு செய்யும் மரியாதை தனது பரு உடலுக்கு செய்யப்படுவதாகும் என்ற கருத்தில் சிவபெருமான் தனக்கு மரியாதை செலுத்தவில்லையே என்று அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார். சிவபெருமானை
போன்ற தன்னுணர்வு பெற்றவர்களின் தரத்திற்கு உயர முடியாத இது போன்ற மனிதர்கள் எப்போதும் காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாகவே இருக்கின்றனர். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு மிகவும் பொருத்தமானதாகும். அசுரர்கள் மற்றும் நாத்திகர்கள் முழுமுதற் கடவுளிடம் எப்போதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இக்காலத்தில் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்கும் அறிஞர்கள் எனப்படுபவர் கூட கிருஷ்ணர் மீது காழ்ப்புணர்ச்சியுடையவர்களாக இருப்பதை நாம் காணலாம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 18.65 மன்மனா பவ மத் பக்தக, எப்போதும் என்னையே நினைத்து எனது பக்தனாக என்னை சரணடைவாயாக என்று கூறினால், அந்த அறிஞர் பெருமக்கள் நாம் சரணடைய வேண்டியது கிருஷ்ணரை அல்ல என்று திரித்து கூறுகின்றனர். இதற்குத்தான் காழ்ப்புணர்ச்சி என்று பெயர். அசுரர்கள் அல்லது நாத்திகர்கள் எந்த ஒரு காரணமுமின்றி முழுமுதற் கடவுள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றனர். அதுபோல் தன்னுணர்வு பெற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு பதிலாக சில மூடர்கள் அந்நிலையினை அடைய முடியாதவர்களாயிருந்தும் எந்தவித காரணமும் இன்றி காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப பாருங்களேன், ஒரு உடலுக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்தும் போது அந்த பூத உடலுக்கு அது செய்யப்படுவதில்ல. இளம் நீர் நெருப்பினால் காற்றுனால ஆன அந்த உடம்புக்கு செய்யல. மாறாக பரமபுருஷ பகவான் அந்த உடல்ல இருக்கார், பரமாத்மாக வீற்றி இருக்கார். அதனால அது ஆலயம் அப்படின்ற மனோபாவத்துல அது செய்யப்படுவது. அப்ப பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு. அப்ப நம்ம 12 இடத்துல திருநாமம் இடுறோம், பகவான் திருநாமத்தை சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிபோல். பகவானுக்கு மரியாதை செலுத்துறோம். அவரை வேற புரிஞ்சு இந்த உடலுக்கு பாதுகாப்போம். உடலுக்கும் ஏன் பகவானுக்கு செய்யும் அந்த சேவை அது? ஈஸியான கேள்வி தானே. எல்லாரும் சொல்லுங்க, என்ன புரிஞ்சிருக்கீங்க? ஏன் நம்ம உடம்புல 12 இடத்துல திலக் போடுறோம்? உடம்பு வந்து ஆலயமா கருதி போடுறோம் மாதாஜி. இது பகவான் ஆலயம் அப்படின்னு. ஓகே, ஆலயம் ரைட், வெரி குட், நல்ல ஆன்சர். ஏன் ஆலயம் அது? பரமாத்மா பகவான் வந்து பரமாத்மா இருக்கிறார், அதனால மாதாஜி. எக்ஸலண்ட் ஆன்சர். அதுக்குள்ள பரமாத்மா இருக்கறனால அத கோயிலாக நினைக்கிறோம். அப்ப அது பஞ்சபூதத்தால் ஆன உடல் கிடையாது, பகவான் இருக்கும் இல்லம். இல்லத்தை அலங்கரிக்கிறோம். கோயில பிராகாரம் வந்து மதில் சுவர் எல்லாம் பார்த்திருக்கோம். என்ன எப்படி இருக்கும்? மதில் சுவர் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கும்? நாம போட்டு எல்லாம் திரும்பிட்டு இருக்கோம். ஒரு சேப்பு கோடு, வெள்ளைக்கோடு பட்டுப்பட்டையா போட்டிருப்பாங்க இல்லையா? அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடுவோம் நம்ம ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு. தூரக்க இருந்தாலும், ஏன்னா மதில் சுவர் உயரமா இருக்கும், எட்டி இருந்தா கூட அது தெரிவதனாலே நம்ம வந்து கிருஷ்ணரை நினைவு கூட்டுகிறோம். பல விதத்துல அது நல்லது. அதே போல் நம்ம திறக்கு போட்டோம் அப்படின்னா நம்மள பாக்குறவங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? பகவானுடைய ஞாபகம் வரும். அதனால அது என்ன, அதன் பேர் என்ன? அது ஒரு சேவை. நாமும் வந்து அப்ப நினைக்கிறோம், பகவானை நினைக்கிறோம், நாமளும் நினைக்கிறோம். இதை நம்ம பாக்குறவங்களும் பகவானை நினைப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிறோம். அப்ப அதுவும் ஒரு சேவை. சரியா? அப்ப உடலுக்கு செய்யப்படுவதில்லை, பூத உடலுக்கு செய்யப்படுவதல்ல, மாறாக அதில் உறையும் பரமபுருஷ பகவானுக்கு செய்யப்படும். ஏன்னா அந்த பரமபுருஷ பகவான் பரமாத்மா வடிவில எல்லாரும் ஹிருதயத்திலும் இருக்காரு. இவ்வாறு பரமபுருஷ பகவானையே எப்போதும் தியானிப்பவன் தனது வந்தனங்களை எப்போதும் தக்ஷன் அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். இது என்னமோ சரியில்லையே. பரமபுருஷ பகவானை தியானிக்கும் வந்தனங்களை அவருக்கு அர்ப்பணித்துக் கொடுக்கிறார். ஆனா தக்ஷன் அந்த அளவிற்கு பக்குவம் அடைந்தவர் அல்ல. தக்ஷன் வந்து பக்குவமானவர் இல்ல, சிவபெருமான் கொடுக்கிறாரு. ஆனா பக்தன் அது தக்ஷன் கொடுக்கல. அதனால் அவர் தனக்கு செய்யும் மரியாதை தனது பரவு உடலுக்கு செய்யப்படுவதாகும் என்ற கருத்தில் சிவபெருமான் தனக்கு மரியாதை செலுத்தவில்லையே என்று அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டார். இதுதான் நம்ம வந்து நமக்கு திரும்ப 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 என்ன மெயின் பாயிண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சியில எதன் அடிப்படையில் இப்படி வருகிறது? நம்ம உடல் என்ற எண்ணத்தால வருது. நம்ம உடல் என்ற எண்ணத்தால வருது. வெரி நைஸ், எக்ஸலண்ட் ஆன்சர். நான் இந்த உடல்ல அப்படின்ற நினைப்பு இருக்கிறதுனால அதை அப்படி கொண்டு போறாரு பாருங்க. அந்த பாயிண்ட யூடியூப்ல பிரபுவர் எழுதிருக்காரு, ஜெயசில பிரபுவான் அதை எழுதிருக்காரு பாருங்க. அந்த உடலுக்கு செய்யப்படுவதெல்லாம் மாறாக பரமபுருஷன் பகவான் அதில் உறைவதாலேயே அவர் அந்த மரியாதை கொடுக்கிறாரு. இவர் ஏன் கொடுக்கல? அந்த உடலோடு அடையாளம் படுத்தி இந்த பஞ்சபூதத்தால் ஆனதுன்ற நினைப்பதனால இந்த வம்பு வருது. ஆனா அந்த காழ்ப்புணர்ச்சி வராமல் இருப்பதற்கு நாம் என்ன எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும்? நாம் உடல் அல்ல, ஆத்மா.
உடல் எல்லாம் ஆத்மா நினைக்கணும். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க, இன்னும் உயர்ந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. எப்பவும் பகவான் பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும். பகவானுடைய உடம்புன்னு நினைக்கணும் மாதாஜி. எக்ஸலண்ட், வெரி பகவான் நைஸ். நம் பகவான் உடல்ல இருக்கார். உரையும் உடல் என்று ஆலயம். அப்ப உடல் கூட வராது. பகவான் உரை, வெரி குட் மாதாஜிங்களா, எல்லாரும் சூப்பர். பகவான் உரையும் ஆலயம் என்று அப்படி நினைக்கும் போது காழ்ப்புணர்ச்சி வராது. இப்ப புரியுது இல்லையா எப்படி கொண்டு போறாரு பாருங்க அழகா. இதுதான் பிரபாரலோட பொருளை படிச்சோம் அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும். அதுக்காக ரசிச்சு ரசிச்சு நான் படிக்கும் பொழுது கிருஷ்ணரை நாம் கிட்டக்க போவோம், நம்ம நிறைய புரிஞ்சுப்போம். இந்த மாதிரியான லீலைகளும் இந்த எழுத்துக்களாலும் தான் நாம் கவரப்பட்டு சரியான புரிஞ்சுக்க முடியும். சரியா? எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அதனால அவர் தனக்கு செய்ய மரியாதை பருவுடலுக்கு செய்யப்படுவதாகும் என்ற கருத்தில் சிவபெருமான் தனக்கு மரியாதை செலுத்தவில்லையே என்று காழ்ப்புணர்ச்சி கொண்டார். சிவபெருமானை போன்ற தன்னுணர்வு பெற்றவர்களை தரத்திற்கு உயர முடியாத இது போன்ற மனிதர்கள் எப்போதும் காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாகவே இருக்க வேண்டும், இருக்கின்றனர். சரியா? அப்ப தன்னுணர்வு பெற்றவர்களா யாரு? நான் பகவானோட நித்திய சேவகன் அப்படின்னு உணர்வு பெற்றவங்களா அந்த தளத்துக்கு இவங்களால உயர முடியாது. அதனால இவங்களுக்கு பொறாம. யாராச்சும் ஒருத்தர் ஹையர் லெவல்ல இருக்கான் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பொறாம வந்துடும். புகழ்வா மாட்டாங்க, இகழ்ச்சி வர பேசுவாங்க. அப்படிதான் தக்ஷன் பண்ணாரு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு மிகவும் பொருத்தமானதாகும். அசுரர்கள் மற்றும் நாத்திகர்கள் முழுமுதற் கடவுளில் எப்பொழுதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். சரியா? அப்ப நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? காழ்ப்புணர்ச்சி இல்லாம பகவானுடைய இருக்கணும். பகவானை நாமத்தை நினைச்சிட்டு இருக்கணும். சொல்லிட்டு இருக்கணும் மாதாஜி. சொல்லுங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு பகவானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும் மாதாஜி. நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பகவானோட நாமத்தையே சொல்லணும். பகவானோட நாமத்தை எப்போதும் சொல்வதற்கு என்ன பெயர்? கீர்த்தனம். எக்ஸலண்ட், வெரி குட், நைஸ் ஆன்சர். கீர்த்தனம். அப்ப கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு புகழ், கீர்த்தனம்னா அதுக்குதான் அந்த பாயிண்ட கொண்டு வந்தார். கீர்த்தினா பகவானுடைய புகழை பாடுவது. அப்ப அந்த நாமத்தை சொல்வது என்றால் கீர்த்தனம், பகவானுடைய புகழை பாடுறோம்னு அர்த்தம், அவருடைய குணத்தை பாடுறோம்னு அர்த்தம், அவருடைய லீலைகளை பாடுறோம்னு அர்த்தம். அப்ப பாட 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 நம்மில் உள்ள எது வெளியேறும்? அசுத்தங்கள், நம்ம மனசுல உள்ள அசுத்தங்கள், நம்ம செஞ்ச பாவங்கள். மூலமான வார்த்தையை நான் எதிர்பார்க்கிறேன். காழ்ப்புணர்ச்சி. எக்ஸலண்ட். காழ்ப்புணர்ச்சி வெளியேறும், பொறாமை போகும். வெரி குட், புரியுதா? வெரி நைஸ். அப்ப காழ்ப்புணர்ச்சி போகும், அப்ப பொறாமை போகும். அப்ப நம்ம ஆரம்பத்துல நம்மளும் பொறாமைப்பட்டிருக்கோம். இப்ப பூத்தனை எப்படி இருந்தா என்ன செஞ்சா? ரொம்ப அழகா இருக்காரு இந்த கிருஷ்ணரு. இது என்னோட பிள்ளையா இருந்தா நான் பால் கொடுத்திருப்பேனேன்னு நினைச்சா. ஆனா அதுக்கப்புறமா என்ன செய்யறா? கொல்றதுக்காக போறா. கொல்றதுக்கு நினைப்பு வந்து. ஏன் கொல்றதுக்கு நினைப்பு வந்துச்சு? அவங்க அப்பாவை அண்ணாவை வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை கொண்டுட்டா தேவலாம் போல இருக்கே அப்படின்னு வருது. அப்ப காழ்ப்புணர்ச்சி பொறாமை. வெரி குட். காழ்ப்புணர்ச்சினாலே பொறாமை. அப்ப என்ன ஆகுது? அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாரு? எடுத்ததும் நீங்க நம்மளும் அப்படிதான் 50-50 இருப்போம். சில சமயம் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போ. சில சமயம் கோயிலுக்கு போனோம், ஆனா பகவான் புகழை பாடணுமா? அப்ப இல்ல மாதாஜி. இல்ல. அப்பதான் பக்தர்களோட சேரும் பொழுது மட்டும்தான் பகவானுடைய புகழை பாட ஆரம்பித்தோம். அப்படின்னா அர்த்தம் அதுவும் செஞ்சோம் இதுவும் செஞ்சோம், புத்தரா மாதிரி இருந்தோம் 50%. அதுவும் பண்ணோம், அழகா இருக்க இந்த குழந்தை நான் கொண்டாடணுமே அப்படின்னு நினைச்சோம். கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், இது பண்ண தோணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே டைரக்டா கிடையாது, அந்த மாதிரி செயல்களை செய்தோம். ஆனால் அதனால கிருஷ்ணா புக்ல சொல்றாரு, அதுல ஈடுபாடு வரல மாதாஜி. அதாவது ஈடுபடாம நீங்க பொறாமை பிடிச்சாலே கொள்வதற்கு சமம். அந்த என்ன மனசுல வந்தாலே நினைச்சிட்டாலே அது சமம். அதாவது சில இதுல வந்து திருடன்றது கிடையாதான். திருடனும் நினைச்சாலே தண்டனை அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த நினைப்பே வரக்கூடாது. சோ நம்ம வந்து அது மாதிரி இந்த நாள் பிரபு அது என்ன சொல்றார்? கிருஷ்ணாபுக்க படி, பூத்தனா கதையை திரும்ப படி, நம்மிடம் உள்ள காழ்ப்புணர்ச்சி போயிடும். பாகவதம் படி, கிருஷ்ணர் பத்தி நம்ம கேட்க என்னாகும்? அவர் மீது அட்டாச்மெண்ட் வரும், காழ்ப்புணர்ச்சி போய்விடும். கொண்டாடிட்டே இருக்கணும். கீர்த்தன் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். எது பிரார்த்தனை?
அவர் ப- அவருடைய பகவான் வழியில நம்ம பகவானோட நடக்கணும். அவரோட சேவையில நம்மளை ஈடுபடுத்த சொல்லி பிரார்த்தனை ஈடுபடுத்தணும். பண்ணணும். வேற நல்லா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. பிரார்த்தனை என்ன அர்த்தம்? பகவான் கிட்ட வந்து எப்பவுமே உங்களுடைய சிந்தனை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட வேண்டிக்கிறோம் மாதாஜி. ஆமா செய்யறோம். அது தினம் பண்றோமா நம்ம? பண்ற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் பண்றதே பகவானோட சேவையை கேட்கறது தானே மாதாஜி. அதை இன்னும் நல்லா சொல்லுங்க. இப்ப கரெக்டா வந்துட்டீங்க, கடைசியில மாத்திட்டீங்க. நம்ம பகவான் கிட்ட வந்து எப்பவுமே உங்க சேவையிலேயே என்னை ஈடுபடுத்துங்க அப்படின்னு ராதாராணி கிட்ட நம்ம கேக்குறோம் மாதாஜி. ஆஹ் அததான் கேக்குறீங்க. மாதாஜி அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேரு தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை. அது நிறைய பேருக்கு அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதே பிரார்த்தனைன்னு தெரியல. அதுக்குதான் அந்த பாயிண்ட கொண்டு வந்தேன். சரியா? சரி. ஓகே. பிரார்த்தனைன்னா நம்ம என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம், பண்றோம். ஆனா நம்ம இதுதான் பிரார்த்தனை யாருக்கு தெரியுது? இப்ப ஏன் கேள்வி கேட்டா யார் சொல்லல? சரியா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றாங்க, அவங்க கரெக்டா சொன்னாங்க. ஹே கிருஷ்ணா, கிருஷ்ணாவோட சக்தியான ராதாராணியை என்னை ராதாராணி. எப்பொழுதும் உங்களோட சேவையில ஈடுபடுத்துவீர்களாக தயவு செய்துன்னு கேட்கிறோம். தயவு செய்து என்னை ஈடுபடுத்துங்கன்னு சொல்றோம். தட் இட்ஸ் பிரார்த்தனா. அது தவிர பாகவதத்துல ஒவ்வொருத்தரும் குத்தி மகானி பிரார்த்தனை, பீஷ்ம பிரார்த்தனை, கோபி கீதர்கள், சுப்பிரமணியன் அழக புகழ்ந்து பாடுறாரு பிரார்த்தனை, துருவ மகாராஜ் பாடுறாரு, அழகா வர்ணிக்கிறார். பிரம்மா சமிதையில பிரம்மா பாடுறாரு, அழகா வர்ணிக்கிறார். இதெல்லாமும் பிரார்த்தனை. பட் மெயினா டெய்லி நம்ம பொழுதுனைக்கு சொல்லிட்டு இருக்கிற பிரார்த்தனை தட் இஸ் ஆல்சோ பிரார்த்தனை. வேண்டுகோள் தானே விடுக்கிறோம். பிரார்த்தனை என்ன? வேண்டுகோளே, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கிறோம். கிருஷ்ணா என்னோட சேவையில ஈடுபடுத்துங்கன்னு கேட்கறதே பிரார்த்தனை. அது பிரேயர். சரியா? அப்படி கேட்க கேட்க என்னாகும்? அவர் உடனே ஊம்படுவாரு, ததோசம் சொல்லுவாரு, சேவையில் ஈடுபடுவோம். அந்த சேவையில் ஈடுபட ருச்சி வரும். நாமத்தை சொல்லுவோம். நாமத்தை சொல்ல சொல்ல சேவை தூய்மை அடைஞ்சுட்டே இருக்கும். அப்ப எது நம்ம விட்டு போய் விடுது? அனர்த்தங்கள்லாம் போகுது மாதாஜி. நல்ல நீண்ட உள்ள வார்த்தையோட சொல்லணும். காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சி. அதுக்குதான் குறிப்பிட்டு இப்ப நீங்க பக்தி வைபவ பக்தி சாஸ்திரம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல என்ன வார்த்தை சொல்லுதோ அதை சொல்லணும். நீங்க சொன்னது ரைட்டு, தவறு இல்லை. ஆனால் நம்ம இப்ப என்ன படிக்கிறோமோ அதை ஒட்டியே நம்ம சிந்தனை செல்ல வேண்டும். சரியா? ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. என்ன நீங்க ஒண்டர்ஃபுல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நைஸ், நல்லா இருக்கு. வெரி குட் மாதாஜிங்களா. அப்படிதான் அந்த மாதிரி வந்து ஆகுது. இப்ப அசுரர்கள் நாத்திகர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இக்காலத்தில் பகவத்கீதைக்கு விளக்கம் மட்டும் அறிஞர்கள் எனப்பவர்கள் கூட கிருஷ்ணன் மீது பொறாமை உடையவர்களா தான் இருக்காங்க. அப்போ பகவத்கீதை என்ன சொல்றான்? மண்மனா மம பஸ்மக்த மத்தியாஜிமம், நம்ம எனக்கே வந்தனை செய்யும், எனக்கே நமஸ்காரம் பண்ணி என்னையே சரணடைன்னு சொல்றாரு. ஆனா இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம சரணடைய வேண்டியது கிருஷ்ணரே அல்ல அப்படின்னு சொல்றாங்களாம். அதை திரித்து கூறுகிறார்கள். அதை திரித்து கூறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரியான மூலத்திடமிருந்து கேட்க வேண்டும். அப்ப இது வந்து பாருங்க, அதனாலதான் பகவத்கீதை உண்மை உருவில் சில பிரபாதரோட புத்தகத்தை படித்து அவர்கள் வழி வந்தவர்களிடம் நாம் கேட்கும் போது அவங்க எப்படி சொல்லி தருவாங்க? உள்ளது உள்ளபடி கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அன்பையும் நெருக்கத்தையும் அதிகரிப்பதற்கு சொல்லி தருவார்கள். கிருஷ்ணரை நோக்கி, கிருஷ்ணரை விலக்கி அல்ல. படிச்சோமா முன்னுரையில பகவத்கீதையில? ஆமா மாதாஜி. அதுதான் இங்க என்ன, இவங்கெல்லாம் திரிந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி மாத்தி சொல்றதுக்கு பேரு கிருஷ்ணரை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகாம நம்மளை விலக்கி அழைச்சிட்டு போனாங்கன்னா அவங்க எல்லாம் காழ்ப்புணர்ச்சி உடையவர்கள், பொறாமை பிடித்தவர்கள்னு அர்த்தம். அப்ப இதற்குத்தான் அசுரர்கள் அல்லது நாத்திகர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி, காரணமே இருக்காது. இப்ப இந்த தக்ஷனாவது உடல் சார்ந்து நினைக்கிறான், தன்னை விட ஒஸ்தியா இருக்கிறாங்க, அதனால அப்படி காழ்ப்புணர்ச்சி வருது. கிருஷ்ணன் மீது பொறாமப்படுறவங்க ஒரு காரணமும் இருக்காது, காரணமே இல்லாம கூட திட்டுவான். அதுதான் நாத்திகர்த்தனம், அதுதான் அசுரத்தனம்னு பிரபுபாதர் எழுதுறாரு. அதுபோல் தன்னுணர்வு பெற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு பதிலாக சில மூலர்கள் அந்நிலையை அடைய முடியலன்னா கூட எந்தவித காரணம் இல்லாம காழ்ப்புணர்ச்சி கொள்வார்கள். நம்ம அவங்களோட அந்த உயர்ந்த தலைமை அந்த பாருங்களேன், அந்த பாண்டவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க, அவங்க எல்லா விதத்திலும் நல்லவங்களா இருக்காங்கன்னா அந்த வெற்றியை வந்து தாங்கவே முடியாது இந்த துரியோதனால. அப்ப எப்படிடா அவனை அழிப்பானே காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன, பகவான் மீதும் காழ்ப்புணர்ச்சி, பக்தர்கள் மீதும் காழ்ப்புணர்ச்சி. ஏன்? ஒரு காரணமே இருக்காது, அப்படிதான் இருப்பாங்க. லாஜிக்கே நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் பிரபாத சொல்லி தர்றாரு. ஆமா, அவங்களோட இயல்பு அதுதான். எப்ப அந்த ஹரிநாமம் சொல்லி பகவான் மீது கொண்டாடி
பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி கொண்டு அவங்க விட்டு 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 ஒரு காலத்துல உள்ள வருவாங்க. அது வரைக்கும் மற்றவர்கள் பொறுத்தே இருக்க வேண்டும். இது யார் சொல்லி தர்றா? பிரபாதர் சொல்லி தர்றாரு. சரியா? அடுத்தது போலாம். கொஞ்சம் நேரம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. மணி என்ன? அது நான் 56வது மாதாஜி. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா? ஒரு 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 மொழிபெயர்ப்பு மட்டுமாச்சும் படிக்கலாம். ஓகே உங்களுக்குலாம்? இருக்கலாம் ஓகே மாதாஜி. நன்றி படிக்கலாம். மாதாஜி. பதம் 22. இதுல என்ன தெரியுமா? சிவபெருமான் தன்னோட அற்புதமான நிலையை விளக்குகிறார். சிவபெருமான் தானே விளக்குகிறார். தன்னோட அற்புதமான நிலையை சொல்றாரு. அதான் பதம் 22. நீங்க எல்லாம் எது வச்சு பென்சில் வச்சிருந்தீங்களா? நோட் இருந்தா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிற்காலத்துல உதவும். பிரத்யுத்கம பிரஸ்ரயனாபிவாதனம் விதீயதே சாதுமித சுமத்யமே பிராஞ்ஞை பரஸ்மை புருஷாய சேதசா குஹா சயாயைவ நகே தேகமானினே. மொழிபெயர்ப்பு படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு தந்த சீல பிரபுபாதருக்கு ஜெய். எனது அன்பிற்குரிய இளம் மனைவியே, நண்பர்களும் உறவினர்களும் ஒருவருக்கு ஒருவர் எழுந்து நின்று வரவேற்கவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் வந்தனங்களை தெரிவிக்கவும் செய்திருக்கின்றனர். ஆனால் மிகவும் உன்னை நிலையினை அடைந்தவர்களும் புத்திமான்களும் அவ்வுடலினுள் இருக்கும் பரமாத்மாவிற்கு தங்கள் மரியாதைகளை தெரிவிப்பவர்களின்று தனது உடலை மட்டுமே அறிந்து ஒருவருக்கல்ல பொருளரை. தட்சன் சிவபெருமானுக்கு மாமனார், எனவே அவர்தான் தட்சனுக்கு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும் என்று சிலர் வாதிடலாம். இவ்வாதத்திற்கு பதில் ஒரு படித்த மனிதன் எழுந்து நின்று வரவேற்கின்றான் என்றால் அது அனைவரது இதயத்தினுள் இருக்கும் பரமாத்மாவிற்குத்தான் என்று இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. இதனை வைணவர்களுக்கு இடையில் நாம் சாதாரணமாக காணலாம். ஏன், ஒரு சீடன் கூட தனது குருவிற்கு வந்தனம் தெரிவிக்கும் பொழுது அக்குருவுக்கு தனது சீடனுக்கும் பதில் வணக்கம் தெரிவிக்கிறார். இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் தெரிவிப்பது உடலுக்கல்ல, பரமாத்மாவிற்குத்தான். ஆகையினால் குருவும் தனது சீடனும் உடலில் இருக்கும் பரமாத்மாவிற்கு மரியாதையினை தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் பகவான் தனக்கு செய்யும் மரியாதையினை விட தனது பக்தனுக்கு செய்யும் மரியாதையே மிகவும் சிறந்தது என்கிறார். பக்தர்கள் உடலை வைத்து அடையாளம் காண்பவர்கள் அல்லர். ஆகையால் ஒரு வைணவருக்கு செய்யும் மரியாதை விஷ்ணுவிற்கும் செய்வதாகும். ஆசாரத்தின் நிமித்தம் ஒரு வைணவர் மற்றொரு வைணவனை காண நேரிட்டால் உடனே தனது மரியாதையினை தெரிவிக்க வேண்டும். இது பரமாத்மாவிற்கு செய்யும் மரியாதையினை குறிப்பதாகும். வைணவர் உடலில் விஷ்ணு உரையும் ஆலயமாக காண்கின்றார். சிவபெருமான் ஏற்கனவே கிருஷ்ணர் உணர்வில் பரமாத்மாவிற்கு தனது மரியாதையினை தெரிவித்து விட்டதால் உடலினை மட்டுமே அடையாளம் காணும் தட்சனும் கூட மரியாதை செய்யப்பட்டு விட்டது. ஆகையினால் அவர் உடலுக்கு மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேதங்களும் அவ்வாறு கூறவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மொழிபெயர்ப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருளுரை இல்லையா? எனக்கு அன்பிற்குரிய இடம் மனைவியன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவரு யார்கிட்ட சொல்றாரு? சதிகிட்ட பேசுறாரு சிவபெருமான். அப்ப வந்து நண்பர்கள் உறவினர்கள் ஒருத்தர் எந்திரிச்சு வரவேற்கிறாங்க அப்படின்னா அது அந்த உடலுக்கு செய்யற மரியாதை கிடையாது. அது உள்ள பரமாத்மா உரைகின்றார். அதுக்காக அவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளுமே பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, உடனே நான் பெரிய ஆள் பக்தன் ஆயிட்டு என்ன எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கலாமா? இல்ல மாதாஜி. நம்மளுடைய இதயத்தில் பரமாத்மாவா பகவான் இருக்கிறார். அது பகவானுக்கு செலுத்தப்படும் மரியாதை. எனக்கானது அல்ல. நான் பெரிய பக்தி பண்ணிட்டேன், நான் பக்தன் ஆயிட்டேன், அதனால என்ன எல்லாரும் கொண்டாடுறாங்க நினைக்கலாமா? கூடாது. அப்ப செருக்கு வரும். அப்ப கிடையாது. உள்ள பரமாத்மா உரைகிறார், அவருக்கு வணக்கம். அதே மாதிரி நான் அவருக்கு செலுத்தும் போதும் அந்த பரமாத்மாவிற்கு வணக்கம் செலுத்துகிறேன். அப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், யாராவது பிடிக்கலன்னா அப்படி நம்ம நினைப்போமா? அவங்களுக்கு வணக்கம் சொல்லாம இருப்போமா? யாரை பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா சொல்லிடுவோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்பட்டது. எல்லாரோட ஹிருதயத்திலும் ஈவன் எங்க இருக்காரு? பன்றிக்குள்ளேயும் இருக்காரு. பன்றியோட இதயத்துல கிருஷ்ணர் இருக்காரா இல்லையா? பரமாத்மாவா இருக்காரா இல்லையா?
இருக்காரு. இருக்காரு. வஸ்துக்குள்ள இருக்காரா? எறும்புக்குள்ள எல்லாத்துலயும் இருக்காரா? இருக்காரு எல்லா மாதாஜி. உயிர்களுக்குள்ள இருக்காரு. பன்றி அருவருப்பாக உருவம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ள போகாம இல்ல. ஏன்னா இது என்னுடைய குழந்தை, மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன, என்னோட ஒரு சிறு அம்சம். ஆனா அதுக்கும் நான் உள்ள இருந்து சொல்லிக் கொடுப்பேன். அது புரியாம இருக்கலாம், ஆனால் ஞானத்தை வழங்குகிறார். இது சரியான பாதை இல்ல, இப்படி பண்ணாத, இப்படி அப்படின்னு போ, அப்படி போன்னு எல்லாரையும் சொல்றாரு. அதோட ஆசைகளை இவர் நிறைவேற்றுகிறார். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். இன்னொன்னு ஒண்ணு சொல்லி தர்றேன், சரியா? அது வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகா இது. அப்படி அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யாரையுமே மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டோம். அதுல போட்டிருக்கு பாருங்க, தக்ஷன் சிவபெருமானுக்கு மாமனார் எனவே அவர் தான் தக்ஷனுக்கு மரியாதை செலுத்திருக்கலாமே அப்படின்னு கூட வாதிடலாம். ஏன்னா தக்ஷன் தக்ஷனோட மாமனார் சிவபெருமான் இல்லையா? ஆமா, கரெக்ட். சிவபெருமான் அப்ப அவர் தான் தக்ஷனுக்கு மரியாதை செலுத்தி இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த வாதத்துக்கு ஒரு படித்த மனிதன் எழுந்து நின்று வரவேற்கிறானா, அவர் இதயத்துக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவுக்கு கொடுக்கிறாரு. அவருக்கு அந்த உடலுக்கு கிடையாது. அதனால இங்க மாமனார் மாமியாரு மருமகன் அப்படின்ற வாதத்துக்கே இடம் கிடையாதுன்னு ஒரே ஸ்டாப் பண்ணிட்டாரு பிரபாதர். இதனை வைபனவர்களுக்கு இடையிலும் நாம் சாதாரணமாக காணலாம். இப்ப அதுவே பாருங்களேன், இப்ப நல்லா குழந்தையில இருந்து பக்தி பண்றாங்க, அந்த பிள்ளைங்களும் பண்ணுது. உடனே இவங்க கூட என்ன செய்வாங்க, இவங்க வீட்டு குழந்தையும் அவங்க வீட்டு குழந்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப சம்மந்தி ஆயிடுவாங்க. அப்ப சும்மா சம்மந்தி சண்டை, நீ பண்ண சரியா வளர்க்கல, நான் பையனை எப்படி சரியா வளர்க்கல, நான் போய் சண்டை வரலாமா? இல்ல, எல்லாரும் பக்தர்கள், அவர்களுடைய இதயத்தில் இருக்காரு. உடனே இவர் என்ன செய்வார், வணக்கம் மரியாதை செலுத்துவார். எனக்கு குழந்தைய நீங்க உங்க குழந்தைக்கு சேவை பண்றதுக்கு அனுப்பியிருக்கீங்க, வீட்டுல நான் நல்லா வச்சுக்கணும், வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பலவிதமான மரியாதைகளை கொடுப்பார். இந்த வைஷ்ணவர்களுக்கு இடையில நடக்கிறது. அப்ப அந்த மாமனார் மாமியார் அப்படின்ற வார்த்தையோ அப்படி சண்டையோ கிடையாது. எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க, உடலா நினைக்கல. அப்ப சண்டை வராம இருக்கிறதுக்கோ சரியான விதத்தில் நாம் பார்ப்பதற்கோ சிவபெருமான் எடுத்து உரைக்கிறார். ஏன் ஒரு சீடன் கூட தனக்கு குருவிற்கு வந்தனம் தெரிவிக்கும் போது அது குரு தனது சீடனுக்கு 10 பதில் வணக்கம் தெரிவிக்கிறார், பாக்குறோம் இல்லையா? ராதநாத் மகாராஜா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வராரு, எல்லா சீடர்களுக்காக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் நல்லபடி அவர் சொல்றாரு, கிவ் மீ யுவர் பிளெஸிங்ஸ், நான் so that I can serve God அப்படின்னு சொல்றாரு, சர்வ் கிருஷ்ணா. நான் என்னோட குருவையும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நமஸ்காரம் பண்றாரு. நம்ம பெரிய இடத்துல எல்லாம் போகும்போது பார்ப்போம், பெரியவங்களை படம் அவங்க உடனே குனிஞ்சு இப்படி தொட்டு பண்ணுவாங்க. நம்ம ஜெயதாஸ் மகாராஜ் என்ன செய்யறாரு, பக்தர்களை பார்த்தா உடனே இங்கெல்லாம் எனக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க, நன்றி, ஹரிபோல் சொல்றீங்க, நல்ல நாமத்தை சொல்றீங்க, எனக்கு பார்க்கவே உங்களுக்கு ஆனந்தமா இருக்குன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. பாக்குறோமா இல்லையா? சோ சீடன் குருவிற்கு வணக்கம் தெரிவிக்கும் பொழுது பதிலுக்கு குருவும் என்ன செய்யறார், சீடனுக்கு பதில் வணக்கம் தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கு அவர் வணக்கம் செலுத்துகிறார். இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் தெரிவிப்பது உடலுக்கு அல்ல, பரமாத்மாவிற்கு தான். ஆகையினால் குருவும் தனது சீடனின் உடலில் இருக்கும் பரமாத்மாவிற்கு மரியாதையை தெரிவிக்கிறார். அப்ப என்னாகும், அந்த காழ்ப்புணர்ச்சிக்கு இடம் இல்லை, எல்லாரோட இதயத்திலும் இருக்கு. அதனாலதான் நம்ம கொசு கூட அடிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். போக 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 நம்ம தெரிஞ்சு போயிடும், ஒரு ஜீவராசி நம்ம அடிக்க மாட்டோம், ஜீவகாருண்யம் வந்துரும். பாகவதத்தில் பகவான் தனக்கு செய்யும் மரியாதையை விட தனது பக்தனுக்கு செய்யும் மரியாதை மிகவும் சிறந்தது என்கிறார். பாகவதத்துல என்ன சொல்றாரு, எனக்கு என்னோட பக்தனோட பக்தனாக ஆகிவிடு, என்னோட பக்தனாகன்னு சொல்லல, என்னுடைய பக்தனோட பக்தனாக நீ ஆகிவிடு, அப்பதான் எனக்கு மிகவும் நீ பிரியமானவர்னு சொல்றாரு. அன்பா சகஜமா எல்லா பக்தர்களுடையும் பகவானா நினைச்சு பாவிச்சு பழகணும்ன்றது. வெரி குட் மேரேஜ், வெரி நைஸ். எல்லாருக்கூடயும் நம்ம காழ்ப்புணர்ச்சி இல்ல இருக்காது, உடல் சார்ந்து நினைக்க மாட்டோம், எல்லாருடைய இதயத்துல பரமாத்மாவா இருக்கும். அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இவன் பகவானை மிகச்சிறந்த பக்தன், இவனை நான் கொண்டாட வேண்டும் இல்லையா? ஏன்னா அவங்களும் சேவை பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கு. காமனா 16 ரவுண்ட் எல்லாரும் சாண்டிங் பண்றோம், எல்லாரும் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் பண்றோம். ஆனா ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு, அதனால எல்லாரையும் மதிப்போம். அதுதான் சொல்லப்படுது இல்லையா? இது பரமாத்மாவிற்கு செய்யும் மரியாதையினை குறிப்பதாகும். வைஷ்ணவர் உடலினை விஷ்ணு உரையும் ஆலயமாக காண்கிறார்.
சிவபெருமான் ஏற்கனவே கிருஷ்ண உணர்வில் பரமாத்மாவிற்கு தனது மரியாதையினை தெரிவித்து விட்டதா? ஜெயந்தி மியூட் போடுங்க. ஓகே. இங்க நல்லா கவனிக்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன். சிவபெருமான் ஏற்கனவே கிருஷ்ண உணர்வில் பரமாத்மாவிற்கு தனது மரியாதையினை தெரிவித்து விட்டதால் அப்படின்னா இங்க என்னத்தை புரிஞ்சுக்கணும்? இல்ல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? மத்தாஜி அவர் ஏற்கனவே பகவானுக்கு வந்து மரியாதை செலுத்தினால்தான் அந்த சபையில வந்து எல்லாரும் மாறி மாறி சண்டை போடும்போது சிவபெருமான் வந்து வருத்தப்படுறாரு. ஏன் வைஷ்ணவ பக்தர்கள் மாறி மாறி சபிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. ஏற்கனவே எப்படி பரமாத்மாவுக்கு மரியாதை தெரிவிச்சுக்கிறாருங்கிறத எப்படி நான் சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது? அவர் சதா சர்வகாலமா வந்து பகவான் நாமத்தையே சொல்லிட்டே இருக்காருங்களே மத்தாஜி. ஓகே. இந்த இடத்துல இந்த சபையில வந்து அவரு தட்சன் வந்து ஏன் அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னா இவர் பகவானுடைய ஞாபகத்திலே இருந்ததுனால அவர் வந்து தட்சனை வந்து அவர் ஒரு இதுவாவே எடுத்துக்கல. அவர் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால மத்தவங்க இருக்கிறதுல அவருக்கு கண்ணுல தெரியவே இல்லை மாதாஜி. மரியாதை செலுத்தி விட்டார், தெரிவித்து விட்டார் பரமாத்மாவிற்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் அந்த சமாதி நிலையில இருந்து அவர் வந்துகிட்டு இருக்கும்போது பகவான நினைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அதுதான் அந்த மரியாதை. அப்ப மரியாதைக்கு கொடுத்துட்டாரு. அப்ப இவர் வந்தது கூட தெரியாம இருக்காரு. அதனால அவர் எந்திரிக்கலாம். கரெக்ட், எல்லாருமே ரைட்டு. ஓகே, வெரி குட். சரியா? அடையாளம் காணும் தட்சனுக்கு மரியாதை ஏற்கனவே செஞ்சுட்டாரு. அதனால இவருக்கு செய்யல. பரமாத்மாவுக்கு ஏற்கனவே பண்ணிட்டாரு. அதனால உடலினை மட்டுமே அடையாளம் காணும் இவருக்கு செய்யவில்லை. புரியுதா? இப்ப இவர் எப்படி பண்ணிட்டாரு? தக்ஷன் நான் உடல், நான் கருத்த, நான் மருமகன், நீ சிவபெருமான் என்னோட மாமனார், நான் அப்படிங்க மட்டும் இல்ல, நான் பெரிய பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, எனக்கு உரிய போஸ்ட் நீ கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு நிக்கிறதுனால அடையாளம் காணும் தக்ஷனுக்கு இவர் மரியாதை செய்யல. ஏற்கனவே யாருக்கு கொடுத்துட்டாரு? கொடுத்துட்டாரு. வெரி குட். பரமாத்மா கொடுத்துட்டாரு. ஆகையினால் அவர் உடலுக்கு மரியாதை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாதுதான். பியூட்டிஃபுல். இதுதான் பாயிண்ட். ஏற்கனவே அது பகவானுக்கு கொடுத்ததுனால இவருக்கு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, கட்டாயமே கிடையாது. அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா தான். பியூட்டிஃபுல்லா பிரபுபாத எழுதியிருக்காரு. அப்ப அவர் உடலுக்கு மரியாதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. வேதங்களும் அவ்வாறு கூறல. அப்படின்னா அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே ஆழ்ந்து இருந்தேன்னா இவருக்கு அப்படியே தனியா மரியாதை, இந்த உடல் சார்ந்து நினைக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேதமும் அப்படிலாம் அப்படி கொடுன்னு ஒண்ணு சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரே படம் போட்டாரு. நைஸ் இல்ல? அந்த வைஷ்ணவர்கள் பறவை, எறும்பு, பன்றிகளுக்கு கூட மதிப்பு கொடுப்பார்கள். ஏன்? அதுக்குள்ளயும் பரமாத்மா வசிக்கிறார். எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு. அதனால எல்லாருக்கும் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ ஜீவகாருண்யம் வரும். அவங்களுக்குள்ள நிலையை நம்ம கொடுத்து மரியாதை கொடுப்பதால் நமக்கு என்ன நன்மை? நாம தூய்மை அடைகிறோம். எல்லார்கிட்டையும் பிடித்தவரா மாறுறோம். பகவானுக்கு மகாபிரபு சொல்றாரு, அவங்களுக்குள்ள மரியாதை நீ கொடுப்பதால் ஒண்ணு நடக்குதுன்னு சொல்றாரு. அது என்ன? மத்தவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கும்போது நம்மளுடைய ஆத்மாவும் தூய்மை அடையுது இல்ல மாதாஜி? கரெக்டா? அது ஒண்ணு. இடையராது ஹரிநாமத்தை உச்சரிக்க இயலும். சிஷ்டாஷ்டகத்துல சொல்றாரு. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அழகா சொல்றீங்க. ஓகேயா? இப்ப ஒண்ணு சொல்றேன், அது அடுத்தது இல்லையா? இப்ப பாருங்க. சரி, இப்ப பிரம்மா வந்து அப்பா, பிரம்மாட்ட இருந்து யாரு வர்றா? சிவபெருமான் வர்றாரு. தக்ஷனும் எங்க இருந்து வர்றாரு? பிரம்மாட்ட இருந்து வர்றாரு. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன உறவு? அப்புறம் பிரம்மாஜி ஆன்மீகமான உள்ளவர், அவர்கிட்ட இருந்து பிறக்கறதுனால ஆன்மீக சகோதரர்கள் யாரும் சிவபெருமானும் தக்ஷனும். சிவபெருமானும் தக்ஷனும் ஆன்மீக சகோதரர்கள். அப்ப அந்த ஆன்மீக சகோதரர்கள் அப்படின்னா அந்த ஆத்ம நிலையில ஆன்மீக தளத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த காழ்ப்புணர்ச்சி வந்திருக்காது. தக்ஷன் தன் உடலை அடையாளம் செய்து நானும் அவங்க வீட்டுல அங்கிருந்து வந்தேன், இங்க இருந்து வந்தேன்னு தெரியாததுனால இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. இப்பொழுது வைஷ்ணவர்களுக்கு என்ன பாடம் சொல்லி தராரு? இதன் மூலம் நமக்கு என்ன பாடம்?
நம்மளும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. நம்மளும் பகவான் எல்லாருமே பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கறத எண்ணி எல்லார்கிட்டயும் சமமா நடந்துக்கணும். ஆஹ் நம்மளும் அது ஆன்மீக கரெக்ட். சகோதரர்கள். மாதாஜி நம்ம வெரி குட், அவருக்கு வெரி குட், புரியலைங்க, புரியுங்க. வெரி குட். அது பரமாத்மா இருக்கிறங்கிறது ஒரு விதமான புரிதல். இப்ப பிரம்மாட்டேந்து சிவபெருமான் வந்தாரு, அதே பிரம்மாட்டேந்து தட்சன் வர்றதுனால 2 பேரும் ஆன்மீக சகோதரர்கள். இப்ப நம்ம எல்லாருமே கிருஷ்ணாட்டேந்து வந்தவங்க மமை மாம்ச ஜீவலோகம். அப்ப நம்ம எல்லாருமே ஆன்மீகமா இருக்கிறோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சுக்கணும். புரியுதா? இப்போ அப்ப காழ்ப்புணர்ச்சி வருமா? வராது வராது. மாதாஜி. வராது. அப்ப சிவபெருமானின் உயர்ந்த நிலை என்ன? அவர் ஏற்கனவே பரமாத்மா கிருஷ்ணரோட நிலைமையிலேயே புரிஞ்சு இருப்பறனால அந்த சாதாரண உடல்னு சார்ந்துட்டு இருக்கிற தட்சனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, அது தேவையும் இல்லைன்னு வேதமும் சொல்லிட்டு. சோ அவர் மீது ஏதாவது தப்பு இருக்கா? சிவபெருமான் மீது தப்பு இல்ல இல்ல மாதாஜி. மாதாஜி. தவறு இல்லை. இப்ப இந்த ஸ்லோகத்துல இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது மூலம் பலவிதமான பாடங்கள் நமக்கும் தெரியுது. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தொடர்ந்து நாம் ஹரிநாமத்தை உச்சரிக்க இயலும். ம். சிஷ்டாசத்துல கிளியரா சொல்றாரு, ருணாத்தபி சுனிச்சன தரோரபி சாகிஷ்ணுன அமானீனமானதென கீர்த்தனிய சதாகரி. எப்பொழுது சதாகரி ஹரியோட நாமத்தை எப்பொழுது சதா உச்சரிக்க இயலும் அப்படின்னா, இந்த புல்லை விட பணிவாக்கமும் அந்த மரத்தை வெட்டினா எப்படி அது பொறுமையா இருக்கும், அது போல நாம் இருக்கும் பொழுது அவரவர்களுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி சொல்றாரு? எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நாம் எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சதா கீர்த்தனிய சதாகரி. எப்ப பாரு ஹரிநாமத்தை உச்சரிக்க இயலும். எப்பொழுது ஹரிநாம வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு என்ன நன்மை? உயர்ந்த இலக்கே அதுதான். பகவானோட திருநாமத்தை எப்பயும் உச்சரிக்க வேண்டியது நம்மளோட இலக்கு தான், இல்லையா? வெரி குட். நான் ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஸ்லோகம். உங்க எல்லாரோடய அதை பகிர்ந்துகிட்டது எனக்கும் மகிழ்ச்சி. நம்ம பாகவதம் படிப்பது மட்டுமல்லாமல் பாகவத தர்மத்தையும் கடைபிடிப்பதற்கு நம்ம எப்பவுமே பிரார்த்தனை வைப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். இதுல எதுவும் வார்த்தை ஆட் பண்ணணுமா? டவுட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி மாதாஜி. டவுட் மாதாஜி. ஆ. மாதாஜி இல்ல, ஸ்ரீமத் பாகவதம் எழுதுனாங்க இல்லையா, ஆனா நமக்கு விளக்கங்கள் எல்லாமே நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் தான் நமக்கு எல்லாமே விளக்கி சொல்றாரா மாதாஜி? ஆமா ஆமா மாதாஜி. அதனாலதான் அவங்க பூஜையெல்லாம் வியாச பூஜைன்னு சொல்றோம். அவங்களோட அப்பியரன்ஸ் டே வியாசதேவர் எழுதினாரு. ஆனா அது பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது, உயர்ந்ததாக இருக்கும், ரொம்ப டஃபா இருக்கும். பிரம்மசூத்திரம் சூத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். கம்பசூத்திரமாடா, இதெல்லாம் பெரிய கம்பசூத்திரமா அப்படிம்போம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரிந்து கொள்ள இயலாதது, ரொம்ப கஷ்டமானது. அது மாதிரி வியாசர் எழுதுனது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மற்ற அதோட இப்ப ஒரு பிரமாணம். அப்படி பிரமாணம்னா என்னன்னா, வேத சாஸ்திரம் எங்க காலம் மேற்கோள் காட்டுதோ அதான் பிரமாணம் பேரு. நம்ம பிரபு அதை என்ன செய்யறாரு, அவருடைய எழுத்துக்களை மட்டுமல்லாமல் மற்ற கிரந்தங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையும் மொழிபெயர்த்து இதை உறுதிப்படுத்தி சொல்லுவார். உறுதிப்படுத்தி எளிமையாகவும் சொல்வார். அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பலவிதமா பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சைத்தன்ய சரிதாமிர்தால இது சொல்லப்பட்டிருக்கு, சிஷ்டாகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரு கதா உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லி பலவிதமான உபநிஷத்துகளையும் கிரந்தங்கள்ல இருந்தும் நம்ம மேற்கோள் காட்டி இதனால் நான் இதை உறுதிப்படுத்துகிறேன் பிரபாதர் தான். அதனாலதான் பிரபாதர் வேதாந்த பக்தி வேதாந்த சுவாமி எல்லாத்தையும் படிச்சுட்டு அதோட சாரத்தை பாமரன் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம கொடுத்ததுனாலதான் நம்ம பகவத்கீதையை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம சொல்ல தெரியுது. இல்லைன்னா இப்ப வியாசர் எழுதுனதெல்லாம் நேரடியா படிச்சா ஒண்ணு கூட நமக்கு புரியாது. அவருடைய ஸ்தானத்தில் இருந்து இவர் எழுதி நமக்கு கொடுப்பதால் தான் இவருடைய பிறந்த நாளை, அதாவது அவதார தினத்தை, பிறந்த நாளே சொல்ல முடியாது, அப்பியரன்ஸ் டே, அவதார தினத்தை நாம வியாச பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம். சரி மாதாஜி, குட் கொஸ்டின், தேங்க்யூ. அது கேட்டதுனால தான் என்னாலையும் சொல்ல முடிஞ்சிச்சு. ஹரிபோல், நன்றி. வேற எதுவும் சொல்லணுமா யாருக்கும்? மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேபே வைஷ்ணவோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாद की जय, श्रीला गुरुदेव की जय, ग्रंथराज श्रीमद भागवतम की जय, अनंत कोटि वैष्णव की जय, नामाचार्य श्री हरदास ठाकुर की जय, निताय गौर प्रेमानंद। हरि हरि बोल। हरे कृष्णा।
தொடர்ந்து கிருஷ்ண வாருங்கள், மாதாஜி. ஆதரவு தாருங்கள். இன்னைக்கும் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப இனிமையா இருக்கு. நன்றி. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.